அடுத்த தலைமுறை அரசியல் ஆரம்பமாகிவிட்டது. சரிதான். அதாவது 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப் தான். அந்த ஏஜ் குரூப்ல 2 தலைவர்கள் இப்ப சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஒருவர் முதலமைச்சர் விஜய், இன்னொரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. அந்தஸ்துன்னு பார்த்தா சம அந்தஸ்து தான். ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கும் நம்ம அந்தஸ்து தான் தர்றோம். முதலமைச்சருக்கு புரோட்டோகால் ஜாஸ்தி, எதிர்கட்சி தலைவருக்கும் ஓரளவுக்கு புரோட்டோகால் இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல உதயநிதிய விஜய் அவர்கள் நேரடியாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். உதயநிதிக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் அதிகம். அதை வைத்து ஆட்சியின் தவறுகளை ஒரு சுட்டி காட்டணும், ஆட்சிக்கு கடிவாளமாக திகழணும். ஒரு நல்ல ஜனநாயகத்துல நல்ல எதிர்கட்சி தலைவரோட ரோல் அதுதான். பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி மரபுல எதிர்கட்சி தலைவர் நிழல் முதலமைச்சர், அவங்க ஷேடோ கேபினெட் வச்சிருப்பாங்க, நிழல் அமைச்சரவை. அதுக்கு அவங்க முதலமைச்சராகவே செயல்படுவாங்க. முதலமைச்சர் மாதிரியே பிற அமைச்சர்கள் இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சி தான், அவங்களுக்கு அதிகாரங்கள் கிடையாது. ஆனா ஒரு பெரிய வாட்ச்டாக செயல்படுவாங்க. அப்படியான சிஸ்டம் இங்க நமக்கு இல்லை. இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை நோக்கி திமுக பரிசீலனை பண்ணி பார்க்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா முதலமைச்சரே கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு அவர் முற்றிலும் மாறுபட்ட உடை அலங்காரத்தோட தான் இன்றைக்கு வந்தார். வெல்கம் சேஞ்ச் தான், அது தவறுன்னு இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞர் தான், அவராலையும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அடுத்த தலைமுறை அரசியல் மே 10க்கு பிறகான தமிழக அரசியல் ரொம்ப சூடாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.